பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 11 உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாயிருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் என்ன நிலையில் இருக்கிறோமோ இதை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். 1000 மடங்கு நம்மை அதிகப்படுத்துகிறார். எல்லா விதத்திலும் நம்மை 1000 மடங்கு ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 1000 மடங்கு அதிகமாகும்படி, எல்லாவற்றிலும் 1000 மடங்கு நாம் அதிகமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு என்று சொல்லுகிறார். நான் உரிமையாய் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம், 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும் பொழுது நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 18 இப்படியாய் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்தான். தன்னுடைய வாலிப மகனை, ஒரே மகனை, முதிர் வயதிலே கிடைத்த மகனை, நேச புதல்வனை மோரியாவிலே கொண்டு போய் பலி செலுத்து என்று சொன்னவுடனே அப்படியே கீழ்ப்படிந்தான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஒரு மறுப்பு தெரிவிக்காதபடி அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சொல்லுக்கு, அவருடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை 1000 மடங்கு நாம் பெற்றுக்கொள்வோம். சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நம் மூலமாய் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரம் 12 இப்படியாய் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். இந்த ஈசாக்கு விதை விதைக்கிற அந்த வருஷம் பஞ்சமான ஒரு வருஷம். தண்ணீர் கிடையாது, நிலங்களெல்லாம் வறண்டு போயிருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இதே இடத்துல நீ விதை விதை என்று சொல்லுகிறார், விதையை போடு என்று சொல்லுகிறார். ஈசாக்கு
ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே பஞ்சத்திலே வறட்சியிலே அவன் நிலத்திலே விதையை போடுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அதே வருஷத்துல எல்லா இடங்களிலும் பஞ்சம், பயிர் முளைத்து வருவதற்கு சாத்தியமான கால சூழ்நிலை இல்லை. ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்ததினால் அதே வருஷத்திலே அவன் பஞ்சத்திலும் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது காலங்களை நாம் பார்க்க வேண்டாம். எந்த காலமாயிருந்தாலும், பஞ்ச காலமாயிருந்தாலும், வறட்சியான காலமாயிருந்தாலும், தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு ஈசாக்கை 100 மடங்கு பலன் பெறும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்கிறது? நாம் எங்கேயும் கையேந்தி நிற்பதில்லை, கடன் வாங்குவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு நாம் கடன் கொடுக்கும்படியாய், அநேக ஜாதிகளுக்கு உதவி செய்யும்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் நாம் மற்றவர்களிடத்தில் கையேந்தி நிற்க ஆண்டவர் விடமாட்டார். அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எல்லாவற்றிலும் நீ சிறியவனாயிருக்கலாம், சிறுமைப்பட்டவனாயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், சின்னவன் 1000 பெருகுவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நிரப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதத்தை, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.